இந்த லவ்வர்ஸ் டே வந்துட்டாலே நம்பர் ஆஃப் புலம்பல்ஸுங்க. எனக்கு லவ்வர் இல்லை, உனக்கு லவ்வர் இல்லைன்னு ஒரு கேங்கு, லவ்வர் இருந்தும் கொண்டாட முடியலன்னு ஒரு கேங்கு, ஹஸ்பண்ட் கிட்ட போராடி gift வாங்குறதுக்குன்னு ஒரு கேங்கு. இவங்க எல்லாத்தையும் தாண்டி there is a one person truly deeply longing for love. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா லவ் தான். காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தை மாதிரி. அது யாரால் வளர்க்கப்படுதோ அவங்களோட ரிசம்பிளன்ஸ் அதுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகுது. அதனாலே அதுக்கு நிறைய வெறுப்பும் கிடைக்குது. காதலை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. கையாளுற விதத்தை பொறுத்து அதுக்கு நிறைய வெறுப்பு கிடைக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான காதல், ஒரு உண்மையான நபரால் நம்ம நேசிக்கப்படுறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா செல்ஃப் லவ். இப்போ இருக்க இந்த டாமினேட்டட் சொசைட்டியில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு மினிமம் ஒரு 400 விஷயத்தையாவது தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் செல்ஃப் லவ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மேலே வரவே முடியாது. ஸோ லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம், என்னோடய ஃபஸ்ட் க்ரஷ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். ஹீ ஹிம்செல்ஃப் ப்ரப்போஸ்டு மீ. என்னை மட்டும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய குழந்தைங்க எல்லாத்தையுமே அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணார். அவர் யாருன்னா இவர் தான். இன்றைக்கி சனி பிரதோஷம், நல்லா ப்ளெஸ் பண்ணார். ஸோ உங்களோட ஃபஸ்ட் க்ரஷ் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.